நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காசு தரவேணா, ஃப்ரீயா எடுத்துட்டு போலாம். நீங்க எங்க வேணா, இங்கேன்னு இல்ல, நீ சென்னையில தமிழ்நாட்டுல எங்க வேணா விசாரிச்சுட்டு வந்து எடுத்துக்கோ. நிறைய பேர் வெஜ்ல இருந்து நான்வெஜ்க்கு தாவறாங்கன்றப்போ இந்த சாப்பாடு ஒரு மெயினான காரணம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி காம்போ. எப்படின்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6850 ரூபாய் 4 சேர், ஸ்டீல் சேர், 3 டைனிங் டேபிள் செட் எல்லாமே நம்ம வந்து மேனுபேக்சர் பண்ணி தரது, பெரிய பொருள் எல்லாமே. அதனால நாங்க கம்மியா தரோம். இப்போ 685 தானே. இப்போ சொல்றேன், வெஸ்டாரோட ஆஃபர் ஒரு மாசம் தான். நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா சென்னை ராமபுரத்துல இருக்கு. ராமபுரம் அரசமரம் வந்துட்டாங்கன்னா, அரசமரத்துல இருந்து விரும்பாக்கம் போற ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா கேஎஸ்என் போனேன் நம்ம கடை பேரு. ஓகேண்ணே. இப்ப என்னென்ன பொருள் நம்ம கிட்ட இருக்கு? இப்ப நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை, ஒரு ஜூஸ் கடை, அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் ஹோட்டல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரோட் சைட்ல இருந்து ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஐட்டமே அவைலபிளா இருக்கும். பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நம்மகிட்ட இல்லாத ஐட்டம் கூட நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50% வச்சிருப்போம். ஏன்னா சின்ன ஐட்டம் வந்து நிறைய வந்து நம்ம போட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால பெரிய பெரிய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்க எனக்கு இந்த சைஸ்ல வேணும்னு கேட்டீங்கன்னா கூட அந்த ஐட்டம் நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம். ஓகே. இந்த இப்ப ஐட்டத்தை காட்டுறீங்களா? இந்த மாதிரி இருக்குன்னு நாங்க அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வந்துட்டு இப்ப சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா போற ஆஃபர் இப்ப சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா என்ன ஆஃபர் போடுறோம் அதே நம்ம சொல்லிடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா என்ன ஆஃபர் போட்டுருக்கோமோ அதெல்லாம் ரீகேப் பண்ணலாம். இப்ப எப்படின்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6850 ரூபாய் 4 சேர், ஸ்டீல் சேர், 3 டைனிங் டேபிள் செட். இல்ல எனக்கு அதை விட குவாலிட்டியா வேணும், அதுல பார்த்தா 1 inch பைப் சேர் போட்டு அதே போல 3 4 சேர் ஒரு செட் வந்து பாத்தீங்கன்னா 7850 ரூபாய். இதுல ஆமா, இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும். அதாவது ஃப்ரேம் வந்து சிங்கிள் ஃப்ரேம் வரும் காலு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃப்ரேம் வரும், எக்ஸ் ஃப்ரேம் சொல்லுவாங்க. இதுல டபுள் எப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் 2 சைடுமே உங்களுக்கு கால் வச்சுக்கலாம். கஸ்டமர் இதுல ஒரு சைடு தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இதுனா அப்படி கிடையாது, 2 சைடுமே கஸ்டமர் கால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் அதே போல 1 inch சேர் போட்டு 4 சேர் போட்டு உங்களுக்கு செட்டு வெறும் 8850 ரூபாய் மட்டும்தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நம்ம வந்து இந்த ஆஃபர் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கோம். நிறைய பஸ் வந்து ரேட் எப்ப ரேட் ஏறுதோ அதுக்கப்புறம் தான் ரேட் நம்ம ஏத்த போறோம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இதுதான் 3 மாசம் ஆஃபர். ஏன் சொல்றோம்னா அடுத்த 3 மாசத்துக்கு அடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப நீங்க எப்படி இதுக்கு இந்த வீடியோலயும் சரி, இதுக்கு முன்னாடி நாங்க போட்ட வீடியோஸுமே சரி, எல்லாத்துலயும் மத்த மாதிரி தான். 3 மாசம் முடியுதா அதுக்கு அடுத்த ஆஃபர், அடுத்த 3 மாசம் முடியுதா அதுக்கு அடுத்த ஆஃபர், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப இதுல இருந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு வாட்டி டைனிங் டேபிள்ல போடுவோம், ஒரு வாட்டி அந்த மாதிரி. இப்ப இதுல இன்னும் ரொம்ப குவாலிட்டியா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எச் ஃப்ரேம்ல ஏணிப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அதே போல 2 சைடு கஸ்டமர் கால் வச்சுல அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9850 ரூபாய். இதுலயும் அப்படிதான் 4 சேர், 3 டைனிங் டேபிள் செட். ஓகேண்ணே. இதெல்லாம் வந்து ரெகுலரா நம்ம கிட்ட ரெகுலரா வந்து நம்ம டைனிங் டேபிள் செட்ல ஆஃபர் போடுறது. இதை வச்சு வியாபாரம் என்னன்னா டைனிங் டேபிள் இப்ப 100 பீஸ் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரேட்டுக்கு இன்னும் குறைச்சு கொடுக்க முடியும். ஏன்னா டைனிங் டேபிள்ல ஒரு வியாபாரம், அதை வச்சு அது ஆஃபர் போடணும். அதை வச்சு உள்ள ஒரு 2 ட்ரே பொருள் எடுப்பாங்க. அதுதான் இதுல பெருசா லாபம் கிடையாது. அதனால டைனிங் டேபிள் எத்தனை எடுத்தாலும் ஃபிக்ஸ் ரேட். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் அடுப்புன. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே போல ரெகுலரா போட்டிருக்க ஆஃபர் தான். இதுல வந்து ஹாஃப் கவர் அடுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7850 ரூபாய். அதுல ஃபுல் கவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9850 ரூபாய். ஹாஃப் கவருக்கு ஃபுல் கவர்னா இதுல வந்து இந்த இது ஃபுல்லாவே ஹாஃப்ல கவர் ஆயிருக்கும். பின்னாடியும் ஓப்பனா இருக்கும், கீழே வந்து ஸ்டோரேஜ் இருக்காது. ஆனா ஃபுல் கவர்ல பாத்தீங்கன்னா கீழே வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ்ல இருக்கும். கீழே ஸ்டோரேஜ் வச்சுக்கோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இடம். இப்ப ரைஸ் கரண்டியோ பக்கெட்ல ரைஸ் போட்டிங்க வச்சுக்கிறாங்க, அது மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். இன்னுமே ஸ்டீல் தான். செட்டிங் எல்லாமே ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். பர்னரா இருக்கட்டும், காப்பர் பைப்பா இருக்கட்டும், இந்த வந்து இந்த டர்னரா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா செட்டிங் எல்லாமே ஒண்ணுதான். இது ஹாஃப் கவர்ன்றதுனால 7850 ரூபாய். இது ஃபுல் கவர்ன்றதுனால 9850 ரூபாய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஐட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா, அதாவது இது வந்துட்டு ஒரே ஒரு மாசம் தான். இது வந்து வெப்சைட் ஐட்டம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இந்த ஆஃபர். ஏன்னா இது வந்து நான் ஹோல்சேலா ஒரு 3000-4000 சேர்னு எடுக்கும்போது அந்த மாதிரி ரேட்ல நான் இந்த மாதிரி ரேட்ல போட்டு கொடுப்பேன். இது வந்து 685 தானே. இப்போ சொல்றேன், வெஸ்டாரோட ஆஃபர் ஒரு மாசம் தான். இந்த வீடியோ அப்லோட் பண்றதுல இருந்து இந்த இதுவும் ஒரே மாசம் தான் இந்த வெப்சைட் ஆஃபர் வந்துட்டு. அது ஹோல்சேல் ரேட்டு தான். இப்ப 100க்கு மேல அந்த மாதிரி எடுக்கிறாங்க, ஒரு 50க்கு மேல எடுத்தாலுமே கூட இந்த ரேட்டு பண்ணி தரலாம். நம்ம 50க்கு கீழே எடுக்கிறீங்க அப்படின்னா 785 ரூபாய். ஆமா, ஏன்னா இது நம்ம சரி நம்மளே ஒரு இடத்துல ஹோல்சேலா எடுத்து இது கொடுக்கறதுக்கு நம்ம செய்யற இடத்துக்கே போய் ஃபுல்லா அவங்க கிட்ட அடிச்சு பேசி அந்த மாதிரி கொண்டு வந்துருக்கோம். ஆனா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்து இந்த ரேட் எங்களால கொடுக்க முடியாது. ஒரு 50க்கு மேல எடுத்தீங்களா 685 பண்ணி தரலாம். அதுக்கு கீழே இப்ப 5, 10 அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 785 வெப்சைட். அந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுவே ஹோல்சேல் ரேட்டு தான். அதை விடவும் கம்மியான்றப்ப சரி கஸ்டமர் நிறைய பேர் கேட்கறாங்க. நம்ம வாடிக்கையா வராங்க நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் சொல்றதுனால மட்டுமே தான் அவங்களுக்கு தாண்டி போறதுதான் அந்த ஆஃபர் எல்லாமே. சோ வெப்சைட் ஆஃபர் மட்டும் ஒரு மாசம், மீதி ஆஃபர் 3 மாசம். நம்ம பார்க்க போறது தோசைகள்ண்ணே. தோசைகள் பாத்தீங்கன்னா 3க்கு 2, 4க்கு 2 ரெகுலர் சைஸ்ண்ணே. அதுக்கு மேல கஸ்டமர் கேக்குறாங்கன்னா நம்ம செஞ்சு தரலாம். அது 5 நாள் டைம் கொடுத்தாங்கன்னா கஸ்டமருக்கு அந்த சைஸ் நம்ம செஞ்சு தரலாம். எவ்வளவு செஞ்சு இப்ப ஹோல்சேல் இப்ப இது என்ன பொருள் நாங்க எப்படி பெரிய பொருள் ரொம்ப கம்மியா கொடுக்கலாம். நம்ம செய்யற பொருள் எல்லாமே ஆமா எல்லாமே நம்ம வந்து மேனுபேக்சர் பண்ணி தரது, பெரிய பொருள் எல்லாமே. அதனால நாங்க கம்மியா தரோம். இப்ப ஒரு சில பேர் கம்மியா ரொம்ப கம்மியா தரதுனால குவாலிட்டி கம்மியா அப்பெல்லாம் நீங்க நினைச்சு வேணாம்.
மாஸ்டர் கூட்டுவாங்க, இல்லாட்டி சீல போய் தெரிஞ்சவங்க யாரை வேணா கூட்டு வந்து கூட நீங்க பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம். நீங்க கஸ்டமருக்கு அந்த ஃப்ரீடமும் உண்டு நம்ம கிட்ட. எடுத்து போய் பாத்தீங்களா செக் பண்ணா இது செக் பண்ணி இது இந்த ஒற்றை ஸ்டீல் அந்த மாதிரி விஷயம் நீங்க காசே தர வேணாம், ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம். நீங்க நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. 3x2 சைஸ் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் 16,850 ரூபாய் மட்டும்தான் 3x2ல. அதுவே 4x2 எடுக்கிறாங்கன்னா 20,850 ரூபாய் தான். நீங்க எல்லா கடையிலுமே இவன் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பாரிஸ்ல கூட கம்மியான. பாரிஸ்ல விசாரிச்சுவாங்க, ஃபுல்லாவே பாரிஸ்ல கூட நீங்க விசாரிச்சுவாங்க, ஏன்டா தான் கம்மியா இருக்கணும், அது ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். இங்க வந்துட்டு விசாரிக்க கூட நீங்க என்கிட்ட எடுத்துக்கலாம். எல்லா கடையிலுமே இந்த கல்லோட எம்எம் பாத்தீங்கன்னா 11 mm தான் கல்லு. அதை விட 1 inch கல்லோ 3/4 inch கல்லாம் யாருமே போடுறது கிடையாது. எல்லா கடையிலுமே 11 mm கல் தான். நாங்க எங்க எடுக்கிறோமோ, எங்க செஞ்சு எடுக்கிறோமோ அதே இடத்துல தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. உடனே அவங்க ரேட்டு கம்மியா தராங்கன்னா அவங்க கல்லு கம்மின்னு எல்லா கடையிலுமே 11 mm தான். சப்போஸ் அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா எந்த கடையில கேட்டவங்க அங்க எடை போட்டு பாருங்க, நானும் உங்களுக்கு எடை போட்டு காட்டுறேன். இதோட 1 கிலோ கூட இருந்தா கூட நீ பாத்துக்கணும். அந்த மாதிரி எல்லாமே ஒரே வெயிட் தான் வரும், ஒரே எம்எம் தான். ஏன்ட்ட நான் 100 செஞ்சு எடுக்கிறதுனால எனக்கு கம்மி, மாசத்துக்கு நான் 100 பீஸா செஞ்சு எடுக்கிறதுனால நான் கம்மியா தரேன் உங்களுக்கு. அவன் மாசமே 10 பீஸ் தான் எடுப்பாங்க, அதனால உங்களுக்கு அது கம்மி பண்ண மாட்டாங்க. 16,500, அதாவது 16,500 வரைக்கும் எங்களால கொடுக்க முடியுதுல. இது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 18,500 கம்மி தரவே முடியாது. ஆமா, இது ஓப்பனா இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லி 11 mm தான் கல்லு. ஏன் திருப்பி சொல்லணும்னா அங்க கல்லு கம்மியா போட்டுருப்பாங்க, அதெல்லாம் கம்மியா தரானே. எல்லா கடையிலுமே 11 mm தான். நீங்க எடுத்து எடை போட்டு பாத்துட்டு ஏன்ட்டு வந்து எடை போட்டு பாத்துட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, ஓப்பன் சேலஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா ட்ரெண்ட்ல இப்ப போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் சிக்கன், தந்தூரி அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவே பாத்தீங்கன்னா இந்த கிரில் சிக்கன் ஐட்டம். கிரில் சிக்கன் இதுல தனியா எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 ரூபா, 30 ரூபாயில இருந்து 35 ரூபா வரைக்கும் வெளியே நீங்க எங்க வாங்கினாலுமே. ஏன்டா நீங்க தனியா வாங்கினப்ப 26,500 ரூபா தான் நம்ம கிட்ட. இது தனியா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற எல்லாமே இருக்கு, எனக்கு இப்போதைக்கு மிஷின் தான்ப்பா வேணும் அப்படின்னா 26,500 வரைக்கும் நம்ம பண்ணிட்டு தரலாம். அதுவே எனக்கு இல்ல இப்பதான் நான் அந்த கடை போட போறேன், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டாவே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரில் காம்போ ஆஃபர்ங்க. செட்டாவே உங்களுக்கு வந்துடும். நீங்க தனியா அதை வெளியில எடுக்கணும்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்படி பார்த்தா 30-35 ரூபாய்க்குள்ள எப்படியா வந்துடும். கேட்டு விசாரிச்சு பார்த்துட்டு கூட நீங்க வரலாம். அதுலயே நம்மகிட்ட இது ஒரு செட்டாவே எடுத்தாலே 32,850 ரூபா தான். அது என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 9 கோழி கிரில் மிஷின் சரியா, அந்த ஹைட் பாத்துக்கோங்க. எல்லாமே இந்த ஹைட்ல போட்டு வந்துட்டு 26 ரூபா 27 ரூபா சொல்லுவாங்க. இந்த ஹைட்ல வரும், ஏன்னா கீழே வந்துட்டு இது கம்மியா வரும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட விசிபிலிட்டி, அதாவது ஹை லெவல் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் மிஷின் 9 கோழி கிரில் மிஷின் ஒண்ணு வந்துடும். அதுக்கு தேவை கட்டிங் டேபிள் வந்து 3x 1.5 கட்டிங் டேபிள். அப்புறம் அதுக்கு தேவையான சின்ன ஐட்டம் மிக்சிங் பவுல், கத்தி, கட்டிங் போர்டு, ட்ரே, டாங்கு, அந்த சிசரு, லைட்ரு எல்லாமே ஒரு 10 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னாலே வெறும் 32,850 ரூபாய் மட்டும்தானே. இது எங்க வேணா, இங்கேன்னு இல்ல, நீ சென்னையில தமிழ்நாட்டுல எங்க வேணா விசாரிச்சுட்டு வந்து எடுத்துக்கோ. ஓப்பன் சேலஞ்சா பண்ணி தரேன் ஏன் குவாலிட்டியில. இதுலயே வந்துட்டு 20,000 ரூபாய்க்கு கூட எல்லாம் கிரில் மிஷின் இருக்கு, அதெல்லாம் தருவான். இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமா இந்த கம்பி? ஆமா, இந்த கம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து நீங்க எடுங்க. நேரம் வந்து பாத்துக்கோ, நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. எப்ப இந்த இதெல்லாம் அரேபியன் கிரில், இந்த இதெல்லாமே இது நாங்க அந்த பிராண்டு. இந்த இது வந்து இது கூட கம்மி எவனுமே தரைய மாட்டேன். நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாத்துக்கோ. கிரில் மிஷின் ஐட்டம் பாத்தீங்கன்னா வெறும் 32,850 ரூபாய் மட்டும்தான். இந்த 10 பொருள் சேர்த்து உங்களுக்கு ஷவர்மா காம்போ ஆஃபர்ங்க. ஆமா, இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதெல்லாம் பயந்துட்டு கிடந்தாங்க. அது வந்து இந்த இதுவும் ஓப்பன் இன்னொன்னு என்ன பண்ண கஸ்டமர் எதுவும் பயப்பட வேணாம். உங்க கடையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. கரெக்டா இப்ப நம்ம போறவங்களே மாசத்துல எல்லாமே சிக்கனை ஒழுங்கா கழுவி அந்த மாதிரி போட்டாலே பாத்தீங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் இடத்த சுத்தமா வச்சுட்டீங்கன்னா இந்த பெரிய ப்ராப்ளம் அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஷவர்மா சாப்பிட செத்து போயிருவாங்க கிட்ட கிடையாது. அதுவும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு தொழிலாளர் அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணோம். அதே போல அவங்களும் அவங்க விற்கிற கஸ்டமருக்கு நீங்க உண்மையா நேர்மையா இருங்க. சிக்கனை மஞ்சள் பொருட்கள் வருது அந்த மாதிரி கிளீனா வச்சு கொடுத்தீங்கன்னா எதுவுமே ஆகாது. ரொம்ப இப்ப இதுல செத்து போறாங்க பாத்தீங்கன்னா பழைய சிக்கன் போட்டு செய்வாங்களா அந்த மாதிரிதான். வந்து எங்க கிட்ட வாங்கிட்டு போற கஸ்டமர் அவங்க கஸ்டமருக்கு கொடுக்கும்போது ஒழுங்கா இருந்தீங்கனாலே போதும். தொழில் அதுல யாரு வேணா எல்லா எந்த தொழில் போட்டாலும் நேர்மையா செஞ்சா ஜெயிக்கலாம். அது மாதிரிதான். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா காம்போ ஆஃபர்னு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்ட் ஷவர்மா போஸ்டும் வித் டபுள் பர்னர், வாப்பா பர்னர். சாதா பர்னர் நம்ம கிடையாது. குவாலிட்டில பாத்தீங்கன்னா 18 கேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்டீல் குவாலிட்டி வந்துடும். அதுல இது நம்ம பண்றது ஷவர்மா எல்லாமே வெளியே எடுத்து கொடுக்கறது கிடையாது. ஷவர்மா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் ஷவர்மா வித் டபுள் பர்னர், வாப்பா பர்னரோட சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த காம்போ உங்களுக்கு ஒரு 32,850 ரூபாய் மட்டும்தான். இதோட சேர்த்து மத்த அதோட ஆக்சசரிஸ் எல்லாமே. ஆமா, இதோட ஆக்சசரிஸ் பாத்தீங்கன்னா அதுலயும் அதே போலதான். கட்டிங் டேபிள், பிளாஸ்டிக் ட்ரே, சாஸ்கேன், சாப்பர், லைட்ரு, கிரேட்ரு. இன்னொன்னு என்னன்னா ஷவர்மாக்கு இந்த ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது கூட தர மாட்டாங்க. வெறும் இந்த ஷவர்மா இது மட்டும் இந்த ஸ்டாண்ட் கட்டு இல்லாமலே உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா 30 ரூபா 32 ரூபா தாராளமா சொல்லுவாங்க. நீங்க அதை விசாரிச்சு பாத்துக்கோ. நாங்க
அந்த சப்போர்ட் ஸ்டாண்டு, அதுக்கு வர நெட், அதாவது அசையாம இருக்க என்ன வேணா எவ்வளவு வெயிட் வேணா போட்டு விட்டு சுத்தினாலும் அசையாம இருக்கிறதுக்கு தான் அந்த சப்போர்ட் ஸ்டாண்டு. அது தாங்கிறதுக்கான நெட். இது நீங்க இது மட்டுமே தனியா வேணாலே 1500 ரூபாய், இது நீங்க தனியா வேணா 2500 ரூபாய். அது விசாரி இந்த வீடியோ பாக்குற மாஸ்டருக்கு அது தெரியும் நல்லாவே. இது தனியா சப்போர்ட் ஸ்டாண்டு, இது நல்ல ஒரு மாஸ்டர் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்துட்டு எடுத்துருவாங்க. ஏன்னா இது தனியாவே அந்த ரேட் சொல்லுவாங்க. நீங்க இது அது எல்லாம் எடுக்கிறப்ப அதுக்கே உங்களுக்கு 40 ரூபா வந்துடும். உங்களுக்கு அந்த செட்டு எல்லாமே சேர்த்து இது கட்டிங் போர்ட் டேபிளோட சேர்த்து உங்களுக்கு வெறும் 32,850 ரூபாய் தான். இதை நான் பேசணும் ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னோன்னு எனக்கு அவசியமே கிடையாது. நான் ஏன்னா இது விளக்கமா சொல்றேன். நிறைய பேர் என்னன்னா இது மட்டும் காமிச்சிருக்கீங்களா விளக்கமா சொல்றேன் எங்களுக்கு தெரியுன்றதுனால நான் உங்களை வந்து விளக்கிட்டு இருக்கேன். தவிர்த்து உங்களை நான் பிரம்மாண்டப்படுத்தியோ கஸ்டமர் இது நம்ம வாங்கிடுவாங்க அதுக்கும் கிடையாது. அவங்க பார்ப்பாங்க, பாக்குறப்பவே அவங்களுக்கு தெரியும் ஓகே இவங்க கம்மியா தான் விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச கஸ்டமர் நம்மகிட்ட வந்து நீங்க எடுக்கலாம். அதனால நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றேன். நான் விற்கிறேன்றதுனால அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்துட்டு கூட நீங்க செக் பண்ணிட்டு இல்ல விசாரிச்சுட்டு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வெளியூர்ல இருக்க வர முடியாது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு விசாரிச்சுட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒண்ணுமே தப்பு கிடையாது. நீங்க வந்து கேட்டா கூட நம்ம பதில் சொல்லதான் போறோம். இந்த 2 காமும் சேர்த்து எடுக்கிறான்ற பட்சத்தை எனக்கு 1000 ரூபாய் கம்மி பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப வந்துட்டு இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா தோசைக்கல்லா இருக்கட்டும், சைனீஸ் அடுப்பா இருக்கட்டும், ஏற்கனவே கடை வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா தனியா அடுப்பு, இந்த அடுப்பு தனி, தோசைக்கல் அடுப்பு தனி அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இல்லைன்னா நான் இப்பதான் ஆரம்பிக்க போறேன் நான் அந்த மாதிரி கடை போட்டு போனப்ப இந்த மாதிரி பட்ஜெட்ல வருது, எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னா எனக்கு ஃபுல்லாவே பொருள் வேணும் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்போ இருக்குண்ணே. இதுவும் பாத்தீங்கன்னா ரெகுலரா இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருக்க காம்போ தான். இதுவும் இந்த இது வரைக்கும் ரேட் ஏறல, அதனால நாங்களும் ரேட் ஏத்தாம வச்சிருக்கோம். அப்படியே கிட்டத்தட்ட ஒன் இயரா இது வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க காம்போ. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த காம்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு போட்டுருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் காம்போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அடுப்பு, மசாலா டேபிள், ஆயில் கடாய், சைனீஸ் பேனு, அப்புறம் வந்து நூடுல்ஸ் கடாயி, சைனீஸ் ரைஸ் கரண்டி, மசாலா பாக்ஸ், ரைஸ் கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக் ட்ரே, சாஸ் கேனு, லைட்ரு, சாப்பர், பீலர், இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் மட்டும் தானே. இப்போ ஒரு ரைஸ் கடை நான் போட போறேன், ஒரு ரோட் சைடு ஷாப்பா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கடையில எனக்கு ரைஸ் கிச்சனுக்கு தேவையான ஐட்டமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளே அடையணும். இது வந்து 24,850 ரூபாய். இது பிக்சட் ரேட் தான். யூடியூப்ல சொல்றோம்னால நம்ம கம்மியாவோ அதிகமாவோ அந்த மாதிரி கொடுக்க அந்த மாதிரி கிடையாது. 24,850 ரூபாய் இது கொடுக்க ரேட் தான், பிக்சட் ரேட் தான். யூடியூப்ல பாத்துட்டு வந்தோம் நாங்க. ஆமா, யூடியூப்ல பாத்துட்டு வந்திருக்கோம். இங்க இருந்து வந்திருக்கோம், நீ எங்க இருந்து வந்தாலும் சரி உனக்கு யாரா இருந்தாலுமே ரேட் வந்து இதான், பிக்சட் ரேட் தான், பிக்சட் ரேட் தான், பிக்சட் தான். காம்போல நம்ம கம்மி பண்ண மாட்டோம். அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த தோசைகள் காம்போ. ஆமா, தோசைகள்லயுமே பாத்தீங்கன்னா 3க்கு 2 தோசைகள் காம்போ. பாத்தீங்கன்னா தோசை தவா, பொரோட்டா டேபிள், கட்டிங் டேபிள், வாளி, சாமுக்கா, ஹாட் பாக்ஸ், ஜக்கு, டம்ளர், துடுப்பீஸ், கப்பரு, கரண்டி, ஆயில் ஜக்கு, லைட், ஆம்லேட் ஜக்கு, இந்த 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான் இந்த தோசைகள் காம்போ. இது எனக்கு 4க்கு 2ல வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட 48,850. அதாவது எல்லாமே 4க்கு 2 வந்துடும். 4க்கு 2 தோசைகள், கட்டிங் டேபிள், பொரோட்டா டேபிள், இது மூணுமே உங்களுக்கு 4க்கு 2 சைஸ்ல வந்துடும். எக்ஸ்ட்ரா 10,000 வரும், 48,850. இதுவும் அதே போலதான், பிக்சட் ரேட் தான். ஏன் பிக்சட் ரேட் அது தெளிவா சொல்லணும்னா, நாங்க வாங்க பார்த்தோம்னு சொன்னா இது இவ்வளவு எடுத்துக்கோம், யூடியூப்ல இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்துட்டு எங்க இருந்து வந்தாலுமே நம்மகிட்ட கொடுக்குற ரேட்டு தான். அப்படி பார்த்தா பக்கத்துல இருந்து எனக்கு கம்மியா தர மாட்டேன், இன்னொரு சண்டை போடுவான். வெளியூர்ல இருந்து வந்தவனுக்கு கம்மியா தர, எங்களுக்கு தர மாட்டேப்பான்னு வருவான். இங்க இருக்க கஸ்டமரை கேட்பாங்க, ஏப்பா அவங்களுக்கு தான் தெரியான்னு. முன்னாடி அப்படிதான் ஒரு சண்டே மூட்டிட்டு வேற போயிட்டாரு, ஏப்பா எங்களுக்கு தர மாட்டீங்களா, அவங்களுக்கு மட்டும் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு தாரீங்களேன்னு. அதனால எங்க இருந்து வந்தாலும் எனக்கு கடைக்குள்ள வந்துட்டா கஸ்டமர். இது 24,850. இது வந்து பாத்தீங்கன்னா 38,850. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரெகுலர் ஆஃபர். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா இது எப்பவுமே ரெகுலரா, அது இன்னொன்னா ரெகுலரா இது வரைக்கும் போட்டுட்டு இருக்க ஆஃபர். இதெல்லாமே இதெல்லாம் பழைய ஆஃபர், பழைய காம்போ ஆஃபர் அந்த மாதிரி. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசு பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே போல இப்ப கிரில், ஷவர்மா எப்படி நீங்க பாத்தீங்களோ அதே போல உங்களுக்கு தந்தூரி, அதாவது உங்களுக்கு தந்தூரி காம்போ. தந்தூரி பாட்டு பாத்தீங்கன்னா ஆமா, தந்தூரி பாட்டுல நீங்க சும்மா இரும்புல எடுத்தாலே 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் கண்டிப்பா. இரும்பு பேரல்ல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எடுத்தாலே 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் அந்த மாதிரி வரும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2க்கு 2 தந்தூரி பாட்டு ஸ்டீல்ல, சார்கோல் தண்டதுக்கு பொருள் எல்லாமே இருக்கும். இதுல நீங்க கேஸ் செட்டப் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பேஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம். சில பேர் பர்னர் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கூட நீங்க செட்டப் பண்ணீங்கன்னா நீங்க தனியா பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா 2க்கு 2 தந்தூரி பாட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3க்கு 1 கட்டிங் டேபிள். அதுக்கு தேவையான தந்தூரி ராடு 12 ராடு வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் தாங் 2, மிக்சிங் பவுல் 2, ட்ரே 1, அந்த பட்டர் பிரஷ் வரைக்கும் இந்த மிஷின்ல இருந்து பட்டர் தடவி கொடுப்பாங்கல்ல சிக்கனுக்கு கஸ்டமருக்கு, அது வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இந்த 10 பொருள் சேர்த்து வரும் 22,850 ரூபாய் மட்டும்தான். இதுவே நீங்க ஸ்டீல்ல தனியா எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 15 ரூபாயில இருந்து 17 ரூபாய் வரைக்கும் தாராளமா வந்துடும் உங்களுக்கு. வெறும் தந்தூரி பாட்டு மட்டுமே. ஆமா, நீங்க நேர்ல வந்து எல்லாம் இது வந்துட்டு ஏன் காட்ட முடியல, இது ஸ்டாக் இல்ல. ஷவர்மாலாம் நம்ம எடுத்து தரணும். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்டாக் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் இங்கே போற வர ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம திருப்பி அதை நம்ம கொடுக்க நமக்கு 2 செலவாயிடுது. அதனால இதெல்லாம் நம்ம காட்டுறது நீங்க நேர்ல வந்து பார்த்து விசாரிச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல போன்ல தான் எனக்கு இந்த காம்போ வேணும்னா கூட உனக்கு பத்திரமா நம்ம அனுப்பிச்சு விட்டலாம். அதுக்கு அங்க வந்து இறங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க பொறுப்பு. சரியா, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த எல்லாமே ஒரு 10 பொருள் சேர்ந்து பாத்தீங்கன்னா தந்தூரி பாட்டு காம்போ இதுவும் ஒரு நல்ல மாஸ்டர் பாக்குறாங்கன்னப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22,850 ரூபாய் மட்டும் தானே தந்தூரி காம்போ. இதே போல இதுக்கு தம்பி அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி பாக்குறப்போ உங்களுக்கு பார்பிக்யூ காம்போ. ஆமா பார்பிக்யூ பாத்தீங்கன்னா இதுவும் அதே போலதான் ஸ்டீல்ல வந்துட்டு பார்பிக்யூ. இதே இரும்புல எடுத்தீங்கனாலே 8 ரூபாயில இருந்து 8 ரூபாய்க்கு நாங்களே விற்கிறோம். இரும்புல எடுக்கிறாங்க அப்படின்றப்போ தனியா. ஸ்டீல்ல எடுத்தீங்கன்னா எங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 இருந்து அடுத்த குவாலிட்டின்னு கேக்குறாங்கன்னா 16,500 32 வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி பல்ல இது வந்து பார்பிக்யூ வந்து உங்களுக்கு ஸ்டீல்ல வந்துடும் ஃபுல்லாவே. ஸ்டீல்ல 3x1 சைஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் உள்ள சார்கோல் போடுற இரும்பு கம்பி அதுக்கு தேவையான வெப்பத்தை கடத்தக்கூடிய கல் இருக்கும். அதெல்லாம் நல்ல குவாலிட்டியான கல். இது வந்து 2 பேர் சேர்ந்து அப்படிலாம் தூக்கவே முடியாது. ரொம்ப முக்கிய தூக்குற அளவுக்கு வெயிட்டா இருக்கும். ஆமா 4 பேர் சேர்ந்தா தூக்கணுமே. அதுக்கான ட்ரே எல்லாமே வந்துடும். அது பிளஸ் கட்டிங் போர்டு அதுக்கு வைக்கிற கிரில் பைப்பு இந்த வந்துட்டு ஷீ கெபாப் போடுற கம்பி அதுக்கும் தேவைப்படுற அதுல இருந்து இந்த சிசரு டாங்கு சாஸ்கான் ட்ரே அதுக்கும் அந்த சிக்கனுக்கு தடவி பட்டர் தடவி தர பிரஷ் வரைக்கும் ஒரு தந்தூரி அதாவது ஒரு பார்பிக்யூ இதுல இருந்து அந்த பட்டர் தடவி தர பிரஷ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 10 பொருள் சேர்ந்து வெறும் 22,850 ரூபாய் மட்டும் தானே. இதுவும் சொல்றேன் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். எங்க வேணா பாத்துட்டு வா. பாரிஸ்ல பாத்துட்டு வா, வேலூர்ல பாத்துட்டு வா. இன்னொன்னு சொல்லுவாங்க வேலூர்ல எவ்வளவு கம்மியா இருக்கு தெரியுமா. ஓப்பனா சேலஞ்ச் பண்ணணும். ஒரு கஸ்டமர் அன்னைக்கு வந்து அவ்வளவு அழுதுட்டு போனாரு. அப்ப அங்க எடுத்தம்பா அங்க சரி இங்க சின்ன பொருள் எடுக்கலாம் நீங்க வந்து இதெல்லாம் விசாரிச்சு போகும்போது இங்கே கம்மி அதுதான் சொல்லி எல்லா கஸ்டமரும் கேட்டாங்க. சோ பார்த்து எடுத்துக்கோங்க நீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த சாப்பாடுக்கு அழிவே கிடையாது. ஒரு நிறைய பேர் வெஜ்ல இருந்து நான்வெஜ்க்கு தாவுறாங்கன்றப்போ இந்த சாப்பாடு ஒரு மெயினான காரணம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி காம்போ பண்ண. ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் சொல்ல மாதிரி தான் வெஜ்ல இருந்து நான்வெஜ்க்கு வராங்கன்னா ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினது பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தான். அதுல பாத்தீங்கன்னா சரி அதை வச்சு நம்ம போற ஒரு காம்போ தான் பிரியாணி காம்போ ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே போலதான் நல்ல மாஸ்டர் பாக்குறாங்களா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னா கொரியன் பர்னர். நம்ம வந்து சாதா பர்னர் இப்ப இரும்புலயோ ஸ்டீல்லயோ அந்த மாதிரி இல்லாம ஸ்டீல்லயே உங்களுக்கு கொரியன் பர்னர்ல சிங்கிள் பர்னர்ல உங்களுக்கு வந்துருது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொரியன் பர்னர். அது வந்துட்டு இப்ப பிரியாணி செஞ்சுட்டு அப்புறமா இப்போ சாதா டைம்ல டக்குன்னு வித்துரும். ஒரு சில டைம்ல கொஞ்சம் டைம் எடுக்குன்றப்போ ஹீட்டா வச்சு கொடுக்கறதுக்கான தம் அடுப்பு அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தம் அடுப்பு ஒண்ணு வந்துரும். இதுல வந்து நீங்க 10 கிலோல இருந்து 15 கிலோ பிரியாணி இருக்கு நீங்க அதுல தாராளமா வச்சுக்கலாம். 10 கிலோல இருந்து 15 ரூபாய்க்கு. ஆமா 15 கிலோக்கு நீங்க தாராளமா வச்சுக்கலாம். அதுல ஹீட்டாவே இருக்கும். அதாவது அந்த இதுல இதே போல இந்த மில்க் பாயில் சொன்னால அதே மாதிரி கான்செப்ட்ல தான் உள்ள தண்ணி ஊத்திட்டு தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நீராவில பாத்தீங்கன்னா பிரியாணி சூடாவே இருக்கும். அடி பிடிக்காம கஸ்டமருக்கு நீங்க லாஸ்ட் பைட் வரைக்கும் நீங்க வந்து ஃபுல்லா லாஸ்ட் ஒரு அரிசி வரைக்கும் எடுத்து நீங்க கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் சூடாக அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டபரா கட்டிங் டேபிள் ஜக்கு பிரியாணி பவுல் ட்ரே அன்னகொத்தி லைட்ரு கொத்து கரண்டி கிளாஸ் துடுப்பு வரைக்கும் உங்களுக்கு பிரியாணி செய்ய தேவைப்பட்ட எல்லா அந்த கிச்சன் ஐட்டம் எல்லா பொருளுமே சேர்த்து உங்களுக்கு வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன்னா இந்த அடுப்பு மட்டுமே பாத்தீங்கன்னா 20 ரூபாய் கம்மி. கொரியன் பர்னர் பயங்கரமான ஜாஸ்தி. இது ஸ்டீல் பாடி நான் தரது. இரும்பு பாடியில போட்டு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 12 இருந்து 15 வரைக்கும் தாராளமா வரும். நீங்க கேட்டு கூட வந்து விசாரிச்சு கூட வந்து எடுக்கலாம். தம் அடுப்பு நீங்க தனியா போட்டாலுமே கூட இதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரேட் வந்துடும். தம் அடுப்புக்கும் இதுக்கும் நீங்க வெளியே தனியா அடிக்கிறீங்கன்றப்போ உங்களுக்கு ரேட் வந்துடும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பொருள் உங்களுக்கு அதுல வந்துடும். நீங்க இன்னொன்னு ஓப்பனா சொல்ல போனா இது ரெண்டு நீங்க வெளியே எடுக்கிறீங்கன்றப்போ இது என்கிட்ட ஃப்ரீயா எடுக்கிற கணக்குனே அந்த மாதிரி எடுத்துலாம். நீங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 38,850 ரூபாய். இந்த 2 அடுப்பு எடுக்கிற ரேட்டுக்கு உங்களுக்கு ஒரு பிரியாணி கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டமே நான் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் தந்துடும். இது வந்து வெளியூர்ல இருந்துலாம் நமக்கு கஸ்டமர் கால் பண்றாங்க உங்ககிட்ட வாங்கணும்னு இருக்காங்க. இப்போ அவங்களால சில பேர் இங்க வர முடியாது. ஆமா வர முடியாது அப்படின்ற பட்சத்துல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப யூடியூப்ல பாக்குறேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து வீடியோலயும் ஓட போறோம் டிஸ்கிரிப்ஷன்லயும் தர போறோம் ஸ்டோரியில எல்லாருமே நம்ம போட தான் போறோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சப்போஸ் இல்லைன்னா கூட அதுலயே எல்லாமே அதுலயுமே உங்களுக்கு ஹாய் நினைச்சுன்னா கேட்லாக் கொண்டு லொகேஷன் எல்லாமே அதுல வந்துடும். எடுக்க முடியாத பட்சம்னா கஸ்டமர்கிட்ட நம்ம பேசிட்டு இருப்போம். அதனால எடுக்க முடியாது யாரும் அதை கோச்சிக்க வேணாம். இல்லைன்னா டக்குன்னு நம்ம அடுத்த உடனே கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசிதான் போறோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே சொல்லிடுவோம். என்னன்னா தம்பி நான் அந்த காம்போ பார்த்தேன் எனக்கு இங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இல்லை நீங்க காசு அனுப்பி விட்டீங்க அப்படின்றப்போ எல்லா பொருளையும் நம்ம எடுத்து வச்சு போட்டோ அனுப்பி ஆனா எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு எந்த ஒரு ஏதுன்னு கேட்டு டெலிவரி சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா தனிதானே. ஏன்னா நம்ம பொருள் நீங்க நீங்க இதுன்னு இல்லை நீங்க வீடியோ ஃபுல்லாவே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எல்லா பொருளுமே நம்மகிட்ட கம்மி. ஃப்ரீ டெலிவரி பண்ணணும் நமக்கு எதுவுமே நிற்காது. இதுல உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்டா பண்ணணும்னு இது பண்றது வண்டி வரைக்கும் நான் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரேன். இல்ல என் சொந்த வண்டியே இருக்குப்பா நானே வந்து எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாலும் சரி நான் பத்திரமா ஏத்தி விட்டுறேன். என் வண்டியில நான் ஏத்தி விடுறேன்றப்போ பொருளுக்கு வந்து நான் கேரண்டி அங்க வந்து இறங்குற வரைக்கும் சின்ன சின்ன பொருள்லாம் தான் எடுக்க வரைக்கின்றப்போ உங்க வீட்டு பக்கத்திலேயே கூட நீங்க எடுக்கலாம். சின்ன பொருள் நம்ம வாங்கி விற்கிறது தான் பெருசா ஒன்னும் அதுல பெரிய லாபம் கிடைக்காது. அதெல்லாம் ஓப்பனா சொல்லிடுது. சின்ன பொருள் எடுக்கிறதுக்கு நாங்க அங்க இருந்து வந்துருப்போம்னா தயவு செஞ்சு அந்த மாதிரினா உங்க வீட்டு பக்கத்துல கூட நீங்க எடுத்துக்கலாம். யாராவது இப்படி சொல்லுவாங்களா எடுக்க வாங்க தான் சொல்லுவாங்க. கஸ்டமரோட காசு நமக்கு முக்கியம் தான். சின்ன பொருள் எடுக்கிறது நீங்க 200 ரூபாய் பெட்ரோல் செலவு பண்ணிட்டு கூட நீங்க அங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது காசு மிச்சம் தான். நிறைய எடுக்கிறோம் நாங்க பெரிய பொருள் சேர்த்துக்கிறோம் தாராளமா வாங்க.
எடுத்துக்கலாம் நீங்க. இது எல்லாமே கம்மி. ஏன் பிக்சட் ரேட்னு சொல்லணும்னா காரணம் இப்பவும் புரிஞ்சுக்கோங்க, காம்போ ஆஃபர்னு கொடுக்கறது ஓகேண்ணே. ஹோல்சேலா நம்ம பெரிய பொருள் கொடுக்குறோம், சின்ன சின்ன பொருள்லாம் ரீட்டைல்ல கொடுக்கறது தான். ஸோ அதுல வந்து நம்ம லாபத்தை பொறுத்து தான் கம்மி பண்ணுவாங்க. இப்போ வந்து அதனால கம்மி கிடையாதுன்றது நம்ம உங்களுக்கு நான் கொடுக்கறதுல கம்மியா கொடுக்குறேன், அதனால பாத்துக்கோங்க. ஆனா இது தவிர்த்து நம்ம கிட்ட வேற என்னென்ன பொருள் இருக்கு? இது தவிர்த்துலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால்ண்ணே, ஜூஸ் ஸ்டாலா இருக்கட்டும், டீ ஸ்டாலா இருக்கட்டும், இது ரெண்டுமே 4க்கு 2 3க்கு 2 எல்லா சைஸுமே நம்ம ரெகுலரா இருக்கிறது இந்த 2 சைஸ். ஏதாவது எனக்கு 5 அடி வேணும், இல்ல ஜூஸ் ஸ்டால் வந்து எனக்கு சிங்க் வச்சு வேணும், இப்ப டீ ஸ்டால்லே எனக்கு வந்து அடுப்பு இன்பில்டா வேணும் அப்படின்னு கேட்டா கூட நம்ம செஞ்சு தரலாம். செஞ்சு தரதுக்கு ஏற்ற போல உங்களுக்கு ரேட் ஒரு என்ன சைஸ், இதுல கதவு போடணுமா இல்ல நடுவில் ரேக் வைக்கணுமா, அதுக்கேற்ற மாதிரியான ரேட் எப்படி வேணா பண்ணி தரலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் ரெகுலரா வரதுல நீங்க வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜூஸ் ஸ்டால் பாத்தீங்கன்னா 4க்கு 2 இந்த மேல இந்த 2 வந்துடும், கீழே கதவுலாம் இருக்காது. இது ரெகுலரா கொடுக்கறது நம்ம 16,500 கொடுக்கறது. இது இதுல 3க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12,500 ஜூஸ் ஸ்டால்ல. அதுவே டீ ஸ்டால்ல பாத்தீங்கன்னா இதுக்கு வித்தியாசம் பாத்துக்கோங்க. இதுல ஜூஸ் ஸ்டால்ல இது இருக்கும், டீ ஸ்டால்ல இது இருக்காது. அது சில பேர் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஏன் சொல்றேன்னா நீங்க டீ ஸ்டால்ல பாத்துட்டு ஜூஸ் ஸ்டாலுக்கு ரேட் சொன்னீங்கன்னுவாங்க. அதனால நான் தெளிவா திருப்பி சொல்றேன், இது ஜூஸ் ஸ்டால், இது வந்து 16,500 12,500. அதுல டீ ஸ்டால் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 டீ ஸ்டால் 12,500, 3க்கு 2 டீ ஸ்டால் வெறும் 9,500 தான். ஆமா, டீ ஸ்டால் நம்ம 9,500ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. நீங்க நேரா வந்து பாத்துட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது தேவை இல்ல இதுக்குமே காம்போ எல்லாத்தையும் ஒரே வீடியோல சொல்லிட்டோம், சுவாரஸ்யம் இருக்காது. அதனால நீங்க நேர்ல வந்து பாருங்க. ஜூஸ் ஸ்டாலுக்கும் காம்போ இருக்கு, டீ ஸ்டாலுக்கும் காம்போ இருக்கு. புதுசா நாங்க இப்பதான் ஆரம்பிக்கிறோம், இந்த காம்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். இல்ல என்கிட்ட ஏற்கனவே கடை இருக்கு, எனக்கு ஜூஸ் ஸ்டால் தான் தனியா வேணும், டீ ஸ்டால் தான் தனியா, ரெண்டுமே அதுவும் நம்ம தனியா கொடுத்துருக்கோம். 3க்கு 2 9,500. ஆமா, அதான் சொல்லல, கதவு வச்சு வேணும், இல்ல நடுவில் ரேக் வச்சு வேணும், இது கொஞ்சம் ஹைட்டா வேணும், அப்புறம் இதுல பர்னர் வச்சு வேணும், இல்ல எனக்கு இதுல வந்து சிங்க் வச்சு வேணும், எல்லா மாதிரியுமே சொன்னீங்கன்னா நம்ம செஞ்சு தந்துடலாம். செஞ்சு தரதுக்கு ஏற்ற மாதிரியான ரேட் வரும், சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ரேட் வரும். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைன் மாரி இது வந்து பாத்தீங்கன்னா அதான் இந்த ரைஸ் குழம்பு எல்லாமே சூடாவே கொடுப்பாங்கல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐட்டம். இதுல வந்து 2 4 6 8 10 12 18 அதுக்கு தாண்டி வேணும்னாலும் நம்ம செஞ்சு தரலாம். அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும். எல்லாமே ஃபுல் இருக்கும். உங்களுக்கு 202 கிரேட்ல 20 கேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல். நீங்க மேக்னெட் எடுத்து வந்து பார்த்து செக் பண்ணி கூட எடுத்துலாம். அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்டாரு, நீங்க நான் காட்டுற பொருளை தாண்டி மாத்தி அனுப்பிட மாட்டேன், அப்படியே அனுப்பவே மாட்டேன். அப்படி அனுப்பிட்டேன்னா உங்களுக்கு பொருள் ஃப்ரீ. நான் அப்படி மாத்தி அனுப்பிங்க நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பொருள் ஃப்ரீன்னு ஓப்பனா சொல்லலாம். அதே போல மேக்னெட் வச்சு செக் பண்ணி பாத்துக்க. மேக்னெட் ஒட்டிச்சுன்னா அதுவும் உனக்கு ஃப்ரீன்னு. நீ எனக்கு காசு தர தேவை, அனுப்புற பொருளோட சேர்த்து நான் உனக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி வரேன். என்ன நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எது மேக்னெட் ஸ்டீல் எல்லாமே நானே உனக்கு தெளிவா சொல்லிடுவேன். என்ன அதே போல கஸ்டமர் சொல்ல ரொம்ப வருத்தமா இருக்கு, மாத்தி அனுப்பிட்டீங்கன்னா அப்படின்னு. அந்த மாதிரி எவனுமே அனுப்ப மாட்டேன். காசு எல்லாருக்குமே காசு தான். அது போல என்ன பொருள் காமிக்கிறோமோ எந்த பொருளுக்கான காசு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பொருளுக்கான காசு உங்க வீடு தேடி வரும். நீங்க பயப்படவே வேணாம். இன்னொரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க அங்கேருந்து வந்திருக்கோம்னா இருக்கிற பொருள் இல்லாத பொருள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்றப்போ 3 நாள்ல இருந்து 4 நாள் உங்களுக்கு டைம். அதனால நீங்க வந்துட்டு அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப அடுப்புல ஸ்டீல் மட்டும் தான் இருக்கா இல்ல, என்ன இரும்புலையும் எல்லாமே அடுப்பு இருக்கு. ஸ்டீல்னா நீங்க இன்னும் குவாலிட்டியாவும் இருக்கும், அதெல்லாம் நம்மகிட்ட கம்மி. அதனாலதான் சின்ன சின்ன பொருள் பாத்தீங்கன்னா ஒரு 50% பொருள் இருக்கும். நீங்க அதுவும் வந்து நேரில் பார்த்தீங்க, அதெல்லாம் சொன்ன வீடியோ வந்து 4-5 மணி நேரம் போகும். நேரில் வந்து பாருங்க, பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர்.